வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers! Senior Living by Casagrande. Life begins at 50. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கான நூலக சேவைகளை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கற்றல் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ரெட்மண்ட், ஹைதராபாத், பெய்ஜிங் மற்றும் டப்ளின் ஆகிய நகரங்களில் உள்ள தனது ஊழியர்கள் நூலகங்களை இந்த வாரத்துடன் மூடுவதாக அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக ஊழியர்களுக்கு புத்தகங்கள், புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் உரையாடல்கள் மற்றும் CEO சத்ய நாதல்லா பரிந்துரைக்கப்பட்ட புத்தக பட்டியல்கள் ஆகியவற்றை வழங்கி வந்த இந்த சேவை இப்போது முடிவுக்கு வந்துள்ளது. நூலகங்களுக்கு பதிலாக ஸ்கில்லிங் ஹப் வழியாக செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் புதிய கற்றல் அனுபவத்தை மைக்ரோசாஃப்ட் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த மாற்றத்தினால் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முக்கிய செய்தி நிறுவனங்களின் சந்தாக்கள் மற்றும் தொழில்முறை இதழ்களுக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. தி இன்ஃபர்மேஷன் மற்றும் SNS போன்ற டிஜிட்டல் இதழ்களை இனி ஊழியர்கள் அணுக முடியாது. இது ஊழியர்களின் ஆராய்ச்சி மற்றும் தொழில்முறை மேம்பாட்டை பாதிக்கும் என்று தி வெர்ஜ் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் வளாக கதைகளில் இந்த நூலகத்திற்கு தனி இடம் உண்டு. ஒரு காலத்தில் நூலகத்தில் இருந்த புத்தகங்களின் கனம் தாங்காமல் ஒரு கட்டிடமே பூமிக்குள் இறங்கத் தொடங்கியதாக ஒரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு. அந்த காலத்தின் மணிமகுடமாக இந்த நூலகம் திகழ்ந்தது என்று விண்டோஸ் முன்னாள் தலைவர் ஸ்டீவன் ஸ்னோஃபோஸ்கி தெரிவித்துள்ளார். இப்போது இந்த நூலகங்கள் இருந்த இடங்கள் புதிய தொழில்நுட்பங்களான கூட்டு ஆய்வகங்களாக மாற்றப்பட்டுள்ளன. மைக்ரோசாஃப்ட் எடுத்துள்ள இந்த முடிவுக்கு தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. செயற்கை நுண்ணறிவு என்பது பழைய தகவல்களை தொகுத்து வழங்கும் ஒரு கருவி மட்டுமே என்றும் அது புத்தகங்கள் மற்றும் நேரடி செய்திகளுக்கு மாற்று ஆகாது என்றும் ஸ்ட்ராட்டஜிக் நியூஸ் சர்வீஸ் அமைப்பின் செயல்பாட்டு அதிகாரி பெரிட் ஆண்டர்சன் விமர்சித்துள்ளார். இது ஒரு நவீன கற்றல் அனுபவத்தை நோக்கிய முன்னேற்றம் என்று மைக்ரோசாஃப்ட் நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.